ஹலோ எவ்ரிவான். ராஷ்டிரபாஷால ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் இப்போ 10th ரோமனெட்டை தான் பார்க்க போகிறோம். 10th ரோமனெட்டு ஏகான்கி பார்ட்டு. ஏகான்கி அப்படின்னா ஆக்ட் பிளேன்னு அர்த்தம். மொத்தம் நம்ம புக்கில் 5 ஏகான்கி இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு 2 படிச்சுக்கிட்டா போதும், நாம் அதில் 1 அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா எக்ஸாமில் 10th ரோமனெட்டரில் 3 கொடுத்து 1 கேட்பாங்க. ஓகே, 1த்துக்கு 10 மார்க்கு. ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 மட்டும் படிச்சுக்கிட்டாலே போதும், நம்ம 10 மார்க் கம்ப்ளீட்டாக வாங்கிடலாம். ஃபஸ்ட்டு ஏகான்கியோட டைட்டில் பார்த்தீங்கன்னா பஹுகி விதா. பஹுகி விதா, இது பேஜ் நம்பர் 90ல் இருக்கு. பஹுகி விதா ஏக் சமாஜிக் ஏகான்கி ஹே. ஸோ ஏக் சமாஜிக் ஏகான்கி ஹே, சமாஜிக் அப்படின்னா சோஷியல் நடத்தும், ஏகான்கினா ஆக்ட் பிளே. ஸோ பஹுகே விதா, இது என்னன்னா பஹுகே விதான்றது என்னன்னா, பஹுனா மருமகளை, விதா அப்படின்னா விடை பெறுதல் நடத்தும். அதாவது ஃபேர்வெல் பார்ட்டி அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா, மருமகள் வந்து வீட்டை விட்டு வெளியேறுதல், விடை பெறுதல் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அது. ஓகே, ஸோ ஏக் சமாஜிக் ஏகான்கி ஹே, இது ஒரு சோஷியல் ஆக்ட் பிளே. சமாஜிக் சோஷியல், ஏகான்கி ஹே ஆக்ட் பிளே. यह ஏகான்கி வினோத் ரஸ்தோகி கா ஹே. இந்த ஏகான்கி, ஏகான்கினா ஆக்ட் பிளேன்னு அர்த்தம். இந்த ஏகான்கி வினோத் ரஸ்தோகி உடையது. உன்ஹோனே இஸ் ஏகான்கி மே யஹ் கஹா ஹே. உன்ஹோனே அவர், இஸ் ஏகான்கி மே இந்த ஏகான்கில, யஹ் கஹா ஹே இதை சொல்றாரு. கஹா அப்படின்னா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே கீ கொடுத்துருக்காங்க, அதாவது கன்ஜங்ஷன் அப்படியே. ஓகேவா, இணைப்பு சொல்லிது, வேற ஒன்றும் இல்லை. பேட்டா और बहू में अंदर नहीं होना चाहिए. பேட்டா, அதாவது பேட்டா அப்படின்னா மகள் அர்த்தம், பேட்டினா மகள் அர்த்தம், பஹு அப்படின்னா மருமகள் அர்த்தம். ஸோ மகள் மற்றும் மருமகளுக்குள்ள அந்தர் அப்படின்னா டிஃப்ரென்ஸ், அதாவது பாகுபாடு, நஹி ஹோனா சாஹியே பார்க்கக்கூடாது. மக மற்றும் மருமகளுக்கு நடுவில் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்கக்கூடாது. बेटी और बहू में अंदर नहीं होना चाहिए. दोनों को समान रूप में देखना चाहिए. दोनों को ரெண்டு பேரையும் சமான் ரூப் மே, சமான் அப்படின்னா ஈக்குவல் அப்படின்னா, ஓகே ஈக்குவலா, சமான் ரூப் மேனா ஈக்குவலா, தேக்னா சாஹியே பார்க்கணும், ரெண்டு பேரையுமே ஈக்குவலா பார்க்கணும். समाज में प्रचलित दहेज प्रथा की कठोरता, அதாவது இது ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். சமாஜ்மே அப்படின்னா சொசைட்டியில், பிரச்சாலித் அப்படின்னா பரவி இருக்கக்கூடிய, தஹேஜ் பிரதாக்கி, தஹேஜ் அப்படின்னா டவுரி, பிரதா அப்படின்னா சிஸ்டம். ஸோ சொசைட்டியில் அந்த டவுரி சிஸ்டம் பரவி இருக்குது. அது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கட்டோர்த்தா எப்படி இருக்குது, கடினமாக இருக்குது, ரொம்ப ஹார்ஷாக இருக்குது, திணிக்கப்படக்கூடிய ஒன்றா இருக்குது. ஸோ சமாஜ்மே பிரச்சாலித் தஹேஜ் பிரச்சாக்கி கட்டோர்த்தா கி, அதாவது சமூகத்தில் இந்த டவுரி சிஸ்டம்ன்றது பரவலாக இருக்குது, ஒரு திணிக்கப்பட்ட ஒன்றா இருக்குது, கடுமையான ஒன்றா இருக்குது, கீ இருக்குது. இதோட இந்த சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு. और அண்ட் उन्होंने हमारा ध्यान आकर्षित किया है. और அண்ட் அவர் எதை பற்றி சொல்லியிருக்காரு, சமூகத்தில் பரவலாக பரவி இருக்கு இல்லையா டவுரி சிஸ்டம், அதை பற்றி சொல்லியிருக்காரு. இது மூலமாக और அண்ட் उन्होंने அவர், ஹமாரா நம்மளுடைய, தியான் அதாவது அட்டென்ஷன், தியான் அப்படின்னா நம்மளுடைய அட்டென்ஷனை, ஆகர்ஷித் கியாஹே அதாவது ஈர்த்து விட்டாரு. ஆகர்ஷித் அப்படின்னா ஈர்த்து விடுறது, ஈர்க்கிறது, ஓகே இம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். உன்ஹோனே அவர், ஹமாரா தியான் நம்மளுடைய அட்டென்ஷனை, ஆகர்ஷித் கியாஹே ஈர்த்துட்டாரு, ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பிரமோத் अपने बहन कमला को पहले सावन पर अपने घर ले जाने आता है. ஃபஸ்ட்டு இதுவரையும் மீனிங் பார்க்கலாம். நான் பிரிக்கிற மாதிரி பிரித்து படிங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பிரமோத் என்ன பண்ணுறாரு, அப்னி பஹன் அவருடைய சிஸ்டர், கமலாக்கோ கமலாவை, பஹலே சாவன் பர், பஹலே சாவன் பர்னா ஃபஸ்ட்டு அவங்க வீட்டுக்கு வருது. ஒரு பொண்ணு கல்யாணமாகி போயிட்டு அவங்க வீட்டுக்கு வர ஃபங்க்ஷன் வந்து சாவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, பஹலே சாவன் பர். ஸோ ஃபஸ்ட்டு சாவனில் அப்னே கர் அவருடைய வீட்டுக்கு, லே ஜானே, லே அப்படின்னா எடுக்கிறது, ஜா அப்படின்னா போகிறது, லே ஜானே அப்படின்னா எடுத்துகிட்டு போகிறது. இங்கே என்ன மீனிங்னா கூட்டுட்டு போகிறது. ஆத்தாஹே வராரு. ஓகே, சாவன் அப்படின்னா என்னது, ஒரு பொண்ணு ஃபஸ்ட்டு கல்யாணமாகி அம்மா வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் தான் சாவன். ஸோ பிரமோத் அப்பனே பஹன் கமலாக்கோ, பிரமோத் என்ன பண்ணுறாரு, அவருடைய சிஸ்டர் கமலாவை, கோ அப்படின்னா அப்படின்னு அர்த்தம், கமலாவை பஹலே சாவன் பர் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனில், அப்பனே கர் அவரோட வீட்டுக்கு, லே ஜானே கூட்டுட்டு போக, அதை எடுத்துகிட்டு போக, கூட்டுட்டு போக, ஆத்தாஹே வராரு. लेकिन आना
कमला के ससुर जीवनलाल कमला को नहीं बेचते. ஸோ கமலா கே சசூர் அப்படின்னா அர்த்தம்னா கமலாவுடைய மாமனார். சசூர் அப்படின்னா மாமனார். கமலா கே சசூர் கமலாவுடைய மாமனார். ஜீவன்லால் கமலாக்கோ ஜீவன்லால் என்ன பண்ணுறாருனா கமலாக்கோ கமலாவை நஹி பேஜ்தே அனுப்பலை. பேஜ் அப்படின்னா அனுப்புறது. நஹி பேஜ்தே அனுப்பலை. வே அவர் என்ன சொல்கிறார்? வே கஹத்தே ஹே அவர் சொல்கிறாரு. வே அவர் அவங்க கஹத்தே ஹே அவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா தே செட் தட் தட்டுன்னு சொல்கிறோம்ல இங்கிலீஷில், அதுதான் ஹிந்தியில் கீ. दहेज रकम दहेज की रकम 5000 பாக்கி ஹே. ஓகே, தஹேஜ் அப்படின்னா டவுரி, ரக்கம் அப்படின்னா மீதி காசு. 5000 ரூபாயே அப்படின்னா என்ன அர்த்தம்னா 5 அப்படின்னா 5, 1000னா 1000. ஸோ 5000 பாக்கி ஹே மீதி இருக்குது. பாக்கினா மீதி. ஸோ தஹேஜ் கி ரக்கம் 5000 பாக்கி ஹே. ஸோ டவுரி சிஸ்டர், டவுரியில் 5000 ரூபாய் பெண்டிங் இருக்குது, பாக்கி இருக்குது, நீங்கள் 5000 ருபீஸ் கொடுக்க வேண்டியிருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ டவுரியில் 5000 ரூபாயே பாக்கி ஹே, 5000 ரூபாய் வந்து பேலன்ஸ் இருக்குது, பாக்கி இருக்குது. உஸ்ஸே தேக்கர் கமலாக்கோ லே ஜாவ். ஸோ உஸ்ஸே லேக்கர், உஸ்ஸே அதை, லேக்கர் சாரி தேக்கர், தேனா கொடுக்கறது, தேக்கர் கொடுத்துட்டு, கமலாக்கோ கமலாவை லே ஜாவோ எடுத்துகிட்டு போங்க, கூட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்க? பிரமோத் வந்து அவரோட சிஸ்டர் கமலாவை பகலே சாவன் ஃபஸ்ட்டு சாவனுக்கு அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போக வராரு. ஆனால் கமலாவுடைய சசுர் இருக்கார் இல்லையா ஜீவன்லால், அவர் கமலாவை நஹி பேஜ்தே அனுப்பலை, அவர் அனுப்பலை. வே கஹதேஹே அவர் என்ன சொல்கிறாருன்னா தஹேஜ் அதை டவுரியில் அதை வரதட்சணையில் 5000 ரூபாய் பாக்கி இருக்கு, அதை கொடுத்துட்டு உஸ்ஸே தேக்கர் அதை கொடுத்துட்டு கமலாவை கூட்டுட்டு போ அப்படின்னு சொல்கிறார். நெக்ஸ்ட்டு பிரமோத் கிரகிட்டாஹே. பிரமோத் கிரகிட்டாஹே அப்படின்னா கெஞ்சுறான். பிரமோத் வந்து ரொம்ப கெஞ்சுறாரு. ஓகே, ஃபிர் பி ஜீவன்லால் ரோஜ் நஹி ஹோத்தே. ஃபிர் பி இருந்தாலும் ஜீவன்லால் என்ன பண்ணார்? ரோஜ் நஹி ஹோத்தே மனம் இறங்கலை, ரோஜ் நஹி ஹோத்தே மனம் இறங்கலை, அதை சம்மதிக்கலை, ஓகே சொல்லலை, அக்செப்ட் பண்ணிக்கல அதெல்லாம். ஓகே, ஆகீர் பிரமோத் கமலா சே கஹத்தா ஹே. ஆகீர் அப்படின்னா உடனே, அட்வான்ஸ். பிரமோத் உடனே என்ன பண்ணுறாரு? இதை கேட்டுட்ட பிறகு ஜீவன்லால் அக்செப்ட் பண்ணிக்கலன்னதும் ஆகீர் உடனே பிரமோத் கமலா சே கஹத்தா ஹே கமலா கிட்ட சொல்கிறாரு. கமலா கிட்ட கஹத்தா ஹே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா वह अपना मकान बेचेगा और 5000 रुपये देकर उसको ले जाएगा. அவர் என்ன சொல்றாரு? வாஹ் அவர் அப்பனா மக்கான் அவருடைய வீட்டை பேச்சேகா விற்கிறாராம். அவர் அண்ட் 5000 रुपये தேக்கர் 5000 ரூபாயை கொடுத்துட்டு உஸ்கோ அவளை லே ஜாயேகா கூட்டுட்டு போகிறாராம். லே ஜாயேகா எடுத்துகிட்டு போகிறது, கூட்டுட்டு போகிறது. ஓகே, ஸோ வஹ் அவர் அப்பனா மக்கான் அவருடைய வீட்டை பேச்சேகா வித்துட்டு அவர் அண்ட் 5000 रुपये தேக்கர் 5000 ரூபாயை கொடுத்துட்டு புஸ்கோ அவளை லே ஜாயேகா கூட்டுட்டு போவாராம். ஸோ இப்படின்னு வந்து பிரமோத் என்ன பண்ணுறாரு? கமலா சே கஹாத்தா ஹே கமலா கிட்ட சொல்கிறாரு. இத்தனையுமே இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இப்போ இந்த சுச்சுவேஷனில் கமலா கி சாஸ் ராஜேஸ்வரி ஆத்தி ஹே. இத்தனையுமே இதுக்கு இடையில கமலா கி சாஸ் கமலாவுடைய மாமியார் ராஜேஸ்வரி ஆத்தி ஹே ராஜேஸ்வரி வராங்க. வஹ் प्रमोद को 5000 देने तैयार होती है. वह அவங்க பிரமோதுக்கு கோனா இங்கே என்ன மீனிங்னா இக்குன்னு அர்த்தம். ஓகே, பிரமோதுக்கு 5000 रुपये 5000 ரூபாவை தேனே கொடுக்கறதுக்கு தயாராகிட்டாங்க. யாரு? ராஜேஸ்வரி, அதாவது கமலாவோட மாமியார் அந்த பிரமோதுக்கு 5000 கொடுக்க ரெடி ஆகிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஸோ இந்த செகண்ட் பேராகிராஃபில் என்ன நடந்தது? பிரமோத் ரொம்ப கெஞ்சினாரு, இருந்தாலும் ஜீவன்லால் வந்து மனம் இறங்கலை, சம்மதிக்கலை. உடனே என்ன சொல்கிறாரு? பிரமோத் வந்து கமலா கிட்ட சொல்கிறாரு, நான் என்னோட வீட்டை விற்றுட்டு 5000 ரூபாவை கொடுத்துட்டு நான் உனக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது கமலாவுடைய மாமியார் சாஸ் இருக்காங்க இல்லையா, மாமியார் ராஜேஸ்வரி இருக்காங்க இல்லையா, அவங்க வராங்க. அவங்க பிரமோத்க்கு 5000 rupees கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாங்க.
இசி சமய் இதே நேரத்தில், சமய் அப்படின்னா நேரம், இசி சமய் இதே நேரத்தில் கமலாக்கா பத்தி, கமலாவுடைய ஹஸ்பண்ட் ரமேஷ் ஆத்தா ஹே, ரமேஷ் வராரு. இசே சமய் கமலாக்கா பத்தி ரமேஷ் ஆத்தா ஹே, இதே நேரத்தில் கமலாவுடைய ஹஸ்பண்ட் ரமேஷ் வராரு. वह अपनी बहन गौरी को पहले सावन पर ले आने गया था. वह அவர் अपनी बहन அவருடைய சிஸ்டர் கௌரி को கௌரியா பஹலே சாவன் பர் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் சாவனுக்கு லே ஆனே அதாவது எடுத்துட்டு வர கூட்டிட்டு வர கயாத்தா போயிருந்தாரு. வஹ் அவர் அப்பனே பஹன் அவருடைய சிஸ்டர் கௌரிக்கோ கௌரிய பஹலே சாவன் பர் ஃபர்ஸ்ட் சாவன்ல லே ஆனே கூட்டிட்டு வர கயாத்தா போயிருந்தாரு. கயானா போனாரு, கயாத்தானா போய் இருந்தாரு. लेकिन उसके साथ गौरी नहीं आई. लेकिन ஆனா उसके साथ அவரு கூட கௌரி நஹி ஆயி கௌரி வரல. रमेश कहता है, रमेश சொல்றாரு कि दहेज की कमी के कारण उसके विदाई नहीं हुए. दहेज की कमी, दहेज அப்படின்னா டவுரி, கம்மி அப்படின்னா கம்மியாக இருக்குது, காரன் அப்படின்னா காரணம். ஸோ தஹேஜ் கி கமி கே காரன், அதாவது வரதட்சணை கம்மியாக இருக்குதா காரணத்தால், வரதட்சணை கம்மியாக இருக்கக்கூடிய காரணத்தால் உஸ்கே விதாயி நஹி ஹுவே, உஸ்கி அவளுடைய, விதாயி அப்படின்னா அரைவல், நஹி ஹுவே நடக்கலை. ஸோ அவங்க வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றது வந்து நடக்கலை. அதாவது ஃபஸ்ட்டு சாவன் இருக்கு இல்லையா, ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி போயிட்டு ஃபஸ்ட்டு அம்மா வீட்டுக்கு வர்றது, அந்த ஃபங்க்ஷன் பேர் விதாயி. உஸ்கி விதாயி அவளுடைய விதாயி நஹி ஹுவே நடக்கலை. ஸோ இந்த பேரல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இதே டைமில் வந்து கமலாவுடைய ஹஸ்பண்ட் ரமேஷ் வராருங்க. அவங்க வந்து அவங்களோட சிஸ்டர் கௌரியை பகலே சாவன் ஃபஸ்ட்டு சாவனுக்கு கூட்டு வர்றதுக்காக போயிருந்தார். ஆனால் கௌரி வரலை அவர் கூட. ஏன் அப்படி, அதுக்கு வந்து ரமேஷ் சொல்கிறாரு, அதாவது வரதட்சணையோட கம்மியான காசு இருக்கிற காரணத்தால் அவங்களால வர முடியல அப்படின்னு சொல்கிறாரு. அப் ஜீவன்லால் கி ஆன் குல்தி ஹே, அப் இப்போ ஜீவன்லால் கி ஆண்க்கு, ஜீவன்லாலுடைய கண்கள் குல்தி ஹே தேங்குது, கண் அழுகுறாரு. ஓகே, குல்தி ஹேனா அழுகுறது. ஸோ இப்போ ஜீவன்லால் அலறாரு, அவரோட கண்கள்லேருந்து தண்ணி கொட்டுது. உன்கோ மாலும் ஹோதா ஹே, அவருக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. உன்கோ மாலும் ஹோதா ஹே, அவருக்கு தெரியும். பேட்டி அவர் பஹுமே பேடு நஹி ஹே. ஓகே, பேடு, ஓகே, பேட்டி அவர் பஹுமே மகள் மற்றும் மருமகளுக்குள்ள பேடு நஹி ஹே, அதாவது டிஃப்ரென்ஸ் கிடையாது, என்னது பாகுபாடு கிடையாது. வே கமலாக்கோ பிரமோத் கே சாத் பேச்தே ஹே, வே அவங்க அவரை கமலாவை பிரமோத் கே சாத் பிரமோதோட பேச்தே ஹே, பிரமோதோட அனுப்பிட்டார். ஸோ இதை கேட்ட பிறகு அப்போது ஜீவனோட கண்கள் எல்லாம் கலங்குது. அவருக்கு புரிஞ்சிருச்சு, அவருக்கு தெரிஞ்சிருச்சு, அதாவது மகள் மற்றும் மருமகள் கூட வேறுபாடு கிடையாது. அவர் உடனே கமலாவை பிரமோதோட அனுப்பி வச்சுட்டார். ஓகே, அவ்வளோதான். ஓகே, ஸோ இது இந்த ப்ளே வந்து நல்லாவே இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு ஏகான்கி, ரொம்ப ஈஸியானதும் கூட. ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ செகண்ட் ஏகான்கி பார்க்கலாம்.